அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் இளவரசனாக புதன் பகவான் விளங்கி வருகின்றார். இவர் மிகவும் குறுகிய காலத்தில் தனது இடத்தை மாற்றக்கூடியவர். இவர் கல்வி, அறிவு, நரம்பு, வியாபாரம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாகவும் திகழ்ந்து வருகின்றார். புதன் பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன் காரணமாக இவருடைய இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கிரகங்களின் ராசி மாற்றம் மட்டுமல்ல, அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நட்சத்திர இடமாற்றம், அஸ்தமனம், உதயம், வக்ர நிவர்த்தி, வக்ர பயிற்சி என அனைத்து செயல்பாடுகளுக்கும் மிக முக்கியமானதாகும். அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சியினால எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் என்பதை பத்தின பல முக்கியமான கணிப்புகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். எனவே கடகம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேஷ ராசியில் புதன் பகவான் பெயர்ச்சியாகியுள்ளார். மேஷ ராசியில் மே 31 வரை சஞ்சரிக்கும் புதன் அதற்கு பிறகு ரிஷபராசிக்கு செல்ல இருக்கிறார். மாத கோள்களில் ஒன்றாக இளமையான கிரகமாக அறியப்படும் புதன் கிரகம் ஒரு மாதம் அல்லது ஒரு சில வாரங்களில் ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும். புதன் எப்பொழுதுமே சூரியனுடன் இணைந்து செல்லும். இதனால் சூரியன் பெயர்ச்சிக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்போ பின்போதான் புதன் பெயர்ச்சியானது நடக்கும். மேஷ ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு சூரியன் பெயர்ச்சி 2024 மே 14 அன்று நடந்தது. மேஷ ராசியில் புதன் பெயர்ச்சியாகி இருக்கிறார். மேஷ ராசியில் மே 31 வரை சஞ்சரிக்கும் புதன் அதற்கு பிறகு ரிஷப ராசிக்கு செல்லவிருக்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் கர்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பதால் பணியிடத்தை விரிவுபடுத்துவது மட்டுமின்றி நிலம், சொத்து தொடர்பான பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் தீரும். நீங்கள் வீடு அல்லது வாகனம் வாங்க விரும்பினால் இந்த புதன் பயிற்சியானது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எதிர்பார்த்த பணிகளும் நிறைவேறும். உங்களின் பேச்சு திறமையால் கடினமான சூழ்நிலைகளை கூட மிக எளிதாக கட்டுப்படுத்த முடியும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்களிடையே ஏற்பட்டு இருந்த அவப்பெயர் நீங்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். மனதில் உற்சாகம் ஏற்படும். பகைவர்களால் இருந்து வந்த இடையூறுகள் மறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பழுதான பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கூடுமானவரை தொலைதூர பயணங்களை தவிர்த்து விடுங்கள். உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவறை உணர்ந்து வலிய வந்து பேசுவார்கள். நண்பர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். தந்தை வழியில் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கனிந்து வரும். சொந்த ஊரில் உள்ள குலதெய்வ கோவில் திருப்பணிகளுக்கு உதவி செய்வீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சியுடன் செலவுகளும் அதிகரிக்கும். தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்கள், கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அவரிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். நிர்வாகத்திடம் முக்கிய கோரி வைப்பதற்கான சாதகமான மாதமாகும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கும். தொழிலதிபர்கள், வியாபாரிகளுக்கு அரசின் சலுகை, வங்கி கடனுதவி போன்றவையும் கிடைக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். அவர்களின் சாமர்த்தியத்தால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பெண்கள் கணவர் மற்றும் குடும்பத்தாரின் அன்பை பெறுவீர்கள். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உறவினர்களுடன் உறவு சுமூகமாகும். புத்தாடை நகைகளை வாங்குவீர்கள். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும். அடுத்ததாக பாதம் 4 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இதனால் வரையில் நீங்கள் அடைந்த சங்கடங்களை எல்லாம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இனி இல்லாமல் செய்வார். தொழில், வியாபாரம், வேலையில் இருந்த நெருக்கடி விலகும். ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். வருவாய் அதிகரிக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தோரின் கனவு நனவாகும். திருமண வயதினர்களுக்கு வரன் அமையும். உங்கள் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் இனி பொன்னாக போகிறது. இருந்தாலும் அஷ்டமஸ்தனத்தில் சனி இருப்பதால்
உடல்நிலையில் கவனம் செலுத்துவதும். தன குடும்பாதிபதி லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து இருப்பதால் குடும்ப பிரச்சனை மறையும். வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும். பொன் பொருள் சேரும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவலும் வரும். மேலும் பணியாளர்களின் நிலை உயரும். மாணவர்களின் மேற்படிப்பு எண்ணங்களும் நிறைவேறும். அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவான் 8ல் சஞ்சரித்தாலும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது, 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு சூரியன் உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். பணியாளர்களின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலை உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். இதுவரையில் இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்படும். திருமண வயதினர்களுக்கு வரன் அமையும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாகும். பொன் பொருள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். பெண்களுக்கு இந்த மாதம் விருப்பங்கள் பூர்த்தியாகும் மாதமாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களின் நிலை உயரும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை வழங்கும் மாதமாக இருக்க போகிறது. உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் ஜீவனஸ்தலத்தில் சஞ்சரிப்பதால் புதிய சொத்து வாங்குதல், புதிய ஒப்பந்தங்கள் என கையெழுத்திடுவீர்கள். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். 11ல் சூரியன் சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும். விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலில் இருந்த போட்டியாளர்களும் விலகி செல்வார்கள். தனித்திறமை வெளிப்படும். வழக்குகள் சாதகமாகும். பெண்களுக்கு இனிய மாதமாக இருக்க போகிறது. திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் அமையும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும். குலதெய்வ அருள் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். மாணவர்களின் விருப்பங்களும் நிறைவேறும். மேலும் நவ கிரகங்களில் புதன் பகவானை புத்திகாரகன் என்று ஜோதிடங்கள் குறிப்பிட்டு அழைக்கின்றன. புத்தி கூர்மையும் சிறந்த அறிவாற்றலும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் இவர். இவரை புதன்கிழமைகளில் எளிய விரதம் மேற்கொண்டு வழிபட்டு வந்தால் சகல சௌபாக்கியங்களையும் பெற்றுவிடலாம். நவ கிரகங்களில் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர் புதன் பகவான். இதனால் சூரியனுடைய அருள் புதன் பகவானுக்கு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இவர் மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். ஒருவர் எதை இழந்தாலும் தன்னுடைய புத்தியையும் அறிவையும் இழந்துவிடக் கூடாது. புதன்கிழமைகளில் புதன் பகவானுடைய சிறிய படம் ஒன்றை எடுத்து பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பாக ஒரு தாமரை கோலமிட்டு அதன் நடுவில் ஒரு சிறிய கலசம் ஒன்றில் தண்ணீரை நிரப்பி வைக்க வேண்டும். புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் பிடிக்கும். எனவே புதிய பச்சை துணி ஒன்றையும் வைக்க வேண்டும். வாசமுள்ள பூக்களை கொண்டு சுற்றிலும் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். பிறகு பச்சை காய்கறிகளை படைத்து இனிப்பு பண்டங்களை நெய்வேத்தியம் செய்து 2 அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி புதன் பகவானுக்கு உரிய மந்திரத்தை உச்சரித்து இருவேளையும் உபவாசம் இருந்து வணங்கி வர வேண்டும். காலையில் ஒரு முறை இதே போலவே தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். மாலையிலும் தீபமேற்றி வழிபட வேண்டும். அதுவரை உணவு எதுவும் உண்ணக்கூடாது. விரதம் முழுமையாக இருக்க முடியாதவர்கள் பால், பழம் மற்றும் போன்ற எளிய விரத உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அன்றைய நாள் தொழில் வளம் சிறக்கவும், வியாபாரம் விருத்தி அடையவும், வேலையில் பதவி உயர்வு பெறவும், நினைத்த வேலை அமையவும், வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றம் உண்டாகவும் புதன் பகவானை வேண்டிக் கொண்டு வணங்கி வழிபட வேண்டும். அன்றைய தினம் நீங்கள் புதன் கோவிலுக்கு சென்று அல்லது நவகிரக சன்னதிக்கு சென்று 5 விளக்குகள் கொண்ட தீபமேற்றி பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபடலாம். பக்தர்களுக்கு பச்சை பயிறு போன்றவற்றையும் தானம் செய்யலாம். அது மட்டுமல்லாமல் நன்கு படிக்கும் வசதியற்ற குழந்தைகளுக்கு பேனா, புத்தகம், நோட்டு என்று
உங்களால் முடிந்தவற்றையும் வாங்கி கொடுக்கலாம். இதனால் புதன் பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். புதன் பகவான் திருமாலுடைய அம்சமாக இருப்பதால் புதன் வழிபாடு மேற்கொள்பவர்களுக்கு புத்தியுடன் செல்வ சேர்க்கையும் அதிகரிக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.